டிரைவிங் படிக்கிறதுக்கு பையங்களை அனுப்புனா நிறைய கேள்வியாக கேட்டு கொள்றாரு அந்த ஆள். அது தேவையா? அவர் என்ன கேட்குற, அந்த பசங்க என்ன சொல்லுவாங்கன்னு இந்த வீடியோவை பாருங்களேன், பார்த்துட்டு சொல்லுங்கள். என்ன ஹாய் கார்த்தி, இப்போ ஒன்றை வச்சு நம்ம ஒரு கிளாஸ் கொடுக்க போகிறோம். டிரைவிங் ஸ்கூலில் இப்போ சேர்ந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டீரிங் ஆஸ்டர்ட்டு கையை நல்லா திருத்திருக்கீங்க, அப்படி தானே? அடுத்தால கியர் மாற்றி ஓட்டிருக்கீங்க. அதான் முதல்ல பொறுமையாக பார்த்துருக்கீங்க, அப்புறம் திறமையாக பார்த்துருக்கீங்க. இப்போ உங்கள் அருமையை பார்க்க போகிறோம். என்னெல்லாம் படிச்சிங்க காட்ட போகிறீங்க, சரியா? ஸ்டீரிங் கண்ட்ரோலில் இப்போ எப்படி பிடிக்கணும்? நேராக பிடிக்காந்தா 9-3, திருப்பதாக இருந்தால் 12-6, எந்த பக்கம் திருப்பம் அந்த கை மேலே, அப்படி தானே? சிங்கிள் கண்ணா வலது கை 1ஆம் நம்பர், இடது கைனா 11ஆம் நம்பர். கையை வச்சு காட்டுங்க. ரைட், விட்டுருங்க. இப்போது கிளச்சை வந்து ஹீரோன்னு சொல்லிக்கோம் இல்லையா, அது நம்ம எப்படின்னு பார்க்க போகிறோம், சரியா? வண்டி கிளச் என்ன வேலை செய்யுது? என்ஜின் பவரை வண்டிக்கு கொண்டு வருது, சரியா? அப்போ என்ஜின் ஓடனா தான் பவர் ஜென்ரேட் ஆகும். அப்போ என்ஜினை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிங்களா? இப்போ கியரில் இருக்கா? நியூட்ரல் இருக்குது. ஹேண்ட் பிரேக் வந்து யூஸ் பண்ணலை, போடலை. சரி, ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க. அப்போ கிளச்சை நல்லா மிதிக்கணும் இல்லையா? கிளச்சை நல்லா மிதிச்சிருக்கீங்க. கியர் போடுங்க. இந்த கியர் போடணும். சரி, போட்டாச்சு, சரியா? இப்போ நீங்கள் டெட் அண்டு மூவ் பண்ணாத, அதுலேயே 3 கண்ட்ரோல் இருக்குது இல்லையா? கிளச்சிலே 3 கண்ட்ரோல் இருக்குது. அந்த 3 காட்ட போகுது, சரியா? பிடிச்சிக்கிங்க, வண்டியை மூவ் பண்ணுறீங்க, சரியா? மூவிங் பாயிண்டில் வைங்க. என்ன இது மூவிங் பாயிண்டாக விட்டுறாங்க. மூவிங் பாயிண்ட் கரெக்டாக இருக்கா? வண்டி மூவ் ஆகுதா? பிரேக்கை மட்டும் மிதிங்க. இது கிளச் பிரேக் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, நான் பண்ணுறேன்னா? நீங்கள் தான் யூஸ் பண்ணுறீங்க, மாஸ்டர் யூஸ் பண்ணல. இன்ஜின் ஆஃப் ஆயிருக்கா? பிரேக்கை விடுங்க. வண்டி மூவ் ஆகுதா? அப்போ மூவிங் பாயிண்ட் கரெக்டாக இருக்குது, அப்படி தானே? இப்போ ஃபுல்லாக கிளச்சை விடுங்க. மூவிங் ஆகிடுச்சு. இப்போ ஆசை கொடுங்க. நல்லா கொடுங்க. 10 கிலோமீட்டர் போட்டோம். வேகமாக போதா? இப்போ கிளச்சை சப்புன்னு மிதிச்சுக்குங்க. இடது ஓரமாக வண்டி கொண்டு வாங்க. ஆசை கிடையாது, பிரேக்கில் கால் வச்சுக்கணும், சரியா? ஏன்னா வண்டி நிப்பாட்ட போகிறோம். இதுக்கு பேர் என்னது? பார்க்கிங். நேராக எடுத்துக்கோங்க. கிளச்சை மிதிச்சு பிரேக் மிதிச்சு நிப்பாட்டுங்க. கிளச்சை மிதிச்சு பிரேக் மிதிச்சு நிப்பாட்டுங்க. இது பார்க்கிங் இல்லையா? இப்போ டெட் அண்டு ஃபுல்லாக மிதிச்சிருக்கீங்க, அப்படி தானே? ஃபுல்லாக மிதிச்சிங்க. நைஸாக மூவிங் பாயிண்ட் வாங்க. நைஸாக வேமாடாங்க, நைஸாக வாங்க. வண்டி மூவ் ஆகுதா? இது மூவிங் பாயிண்ட் இல்லையா? அதில் வச்சுட்டு அப்படியே பிரேக்கை மட்டும் மிதிங்க. வண்டி நிற்குதா? என்ஜின் ஆஃப் ஆயிருக்கா? பிரேக் விடுங்க. வண்டி மூவ் ஆகுதா? இதுக்கு பேர் என்னது? மூவிங் பாயிண்ட். சரி, இப்போ கிளச்சை ஃபுல்லாக விட்டுருங்க. இதுக்கு பேர் என்னது? மூவிங். ஆசை கொடுங்க. லெஃப்ட் வருமாங்க. ஆசை கொடுங்க, நல்லா கொடுங்க. இப்போ எவ்வளோ ஸ்பீடு போகிறீங்க? 10 வரைக்கும் போயிடுச்சு. இது ஃப்ரீ மூவிங். இப்போ கிளச்சை சப்புன்னு மிதிச்சுக்குங்க. இடது ஓரமாக வாங்க. நல்ல ஓரமாங்க. நேராக வாங்க. இன்னும் நேரம் ஓரமாங்க. நேரம் எடுத்து பிரேக்கை மிதிக்கு. இன்னுமா பிரேக்கை மிதிச்சு பாட்டுங்க. இது பார்க்கிங் இல்லையா? நியூட்ரல் பண்ணணும். ஹேண்ட் பிரேக் போடணும். சரி, இப்போ எல்லா கண்ட்ரோலும் இதில் வேலை செஞ்சதா இல்லையா? எல்லா கண்ட்ரோலும் தெளிவாயிட்டா இல்லையா? சரியா? தெளிவாயிட்டா. அப்போ ஹீரோனா அது ஃபுல்லாக மிதிச்சா பிரேக்காக வேலை செய்யுது. ஆஃப் கிளச்சில் இன்ஜின் ஆஃப் ஆகாமல் பார்த்துக்குது. அதாவது கிளச்சோட வேலையை கேட்டுது. ஃபுல்லாக விட்டாச்சுன்னா மூவிங் ஆகிடுது, சரியா? என்னோட செஞ்சு காட்டலாமா? செஞ்சு பார்த்து டெட் அண்டு ஃபஸ்ட்டு கியர் ஹேண்ட் பிரேக் எடுக்கணும். ஃபஸ்ட்டு கியர் தேர்ட் கியர் போடுவீங்க, போடக்கூடாது. ஃபஸ்ட்டு கியர் டெட் அண்ட் இருக்கீங்க. ஸ்டீரிங் 9 மணி பிடிச்சிருக்கீங்க. வண்டியை மூவ் பண்ணுறீங்க, சரியா? மூவிங் பாயிண்டில் வைங்க. என்ன இது மூவிங் பாயிண்டாக விட்டுறாங்க. மூவிங் பாயிண்ட் கரெக்டாக இருக்கா? வண்டி மூவ் ஆகுதா? பிரேக்கை மட்டும் மிதிங்க. இது கிளச் பிரேக் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, நான் பண்ணுறேன்னா? நீங்கள் தான் யூஸ் பண்ணுறீங்க, மாஸ்டர் யூஸ் பண்ணல. இன்ஜின் ஆஃப் ஆயிருக்கா? பிரேக்கை விடுங்க. வண்டி மூவ் ஆகுதா? அப்போ மூவிங் பாயிண்ட் கரெக்டாக இருக்குது, அப்படி தானே? இப்போ ஃபுல்லாக கிளச்சை விடுங்க. மூவிங் ஆகிடுச்சு. இப்போ ஆசை கொடுங்க. நல்லா கொடுங்க. 10 கிலோமீட்டர் போட்டோம். வேகமாக போதா? இப்போ கிளச்சை சப்புன்னு மிதிச்சுக்குங்க. இடது ஓரமாக வண்டி கொண்டு வாங்க. ஆசை கிடையாது, பிரேக்கில் கால் வச்சுக்கணும், சரியா? ஏன்னா வண்டி நிப்பாட்ட போகிறோம். இதுக்கு பேர் என்னது? பார்க்கிங். நேராக எடுத்துக்கோங்க. கிளச்சை மிதிச்சு பிரேக் மிதிச்சு நிப்பாட்டுங்க.
கிளச்சை வச்சு பிரேக் மிஷின் பாட்டுங்க. இது பார்க்கிங் இல்லையா? அடுத்து இப்போ நியூட்ரல் பண்ணிடலாம், ஹேண்ட் பிரேக் போட்டுடலாம், வண்டி ஆஃப் பண்ணிடுங்க. சரி இப்போ ரிவேர்ஸ் கீழே இதெல்லாம் யூஸ் ஆகும். ரிவேர்ஸ் கீழே 60% எதில் பிரச்சனை வரும்? ஸ்டீரிங்கில் வரும். 20% ஐசைட்டு, 20% மூவிங். இப்போ ஸ்ட்ரைட்டாக ரிவேர்ஸ் போட்டு காட்டலாமா? ஆக்சிலேட்டர் உண்டா? இதுக்கு ஆக்சிலேட்டர் கிடையாது. எல்லா கண்ட்ரோலை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இப்போ நீங்கள் ஃபார்வர்டில் 5 பாயிண்ட் யூஸ் பண்ணி என்னெல்லாம் யூஸ் பண்ணீங்க? டெட் எண்டு, மூவிங் பாயிண்ட், மூவிங், பார்க்கிங். இடையில இன்னொன்று ஒன்று ஆக்சிலேட்டர் கொடுத்தா என்ன ஆகும்? ஃப்ரீ மூவிங். மறுபடியும் சொல்லுங்க. போவோம். மூவிங் பாயிண்ட் 1 முதல்ல என்னது? முதல்ல வந்து டெட் எண்டு, 2 வந்து மூவிங் பாயிண்ட், 3வது வந்து மூவிங், அடுத்தால வந்து ஃப்ரீ மூவிங், பார்க்கிங். தெளிவாட்டிங்களா இல்லையா? சரி, இப்போ ரிவர்ஸ் கீழே நமக்கு 3 விஷயம் என்னெல்லாம் தேவை? இது ஃப்ரீ இது மூவிங், மூவிங் பாயிண்ட், மூவிங் தான். மூவிங், ஐசைட்டு, ஸ்டீரிங். இந்த 3 தான் நமக்கு முக்கியம் இல்லையா? ரிவர்ஸ் கேக்கு இந்த 3 தான் முக்கியம். இதுதான் நமக்கு அதிகமாக யூஸ் ஆகும். கையை 1ஆம் நம்பர் வைக்கணும். கையை 1ஆம் நம்பர் வைங்க. இடுப்பு, ஷோல்டரு, கழுத்து பின்னாடி திரும்பி பாருங்கள். நல்லா கிராஸ் உட்காருங்க. முழுசாக பின்னாடி ரோடு தெரிஞ்ச மாதிரி பார்க்கணும். உங்கள் வண்டி ஒழுங்காக போகிற லெஃப்ட் சைடு மிரரையும் பார்த்துக்கணும். சரியா? சரியா? கையை 1ஆம் நம்பர் எடுக்கக்கூடாது. 2ஆம் நம்பர் வச்சுக்கி. ஆமாம், நல்லா அர்த்தமாக டிரைவிங் சம்மந்தமாக தான் கேள்வி கேட்காரு. அவ்வளோ தேவைப்படுதுண்ணே. அப்போ இதை மாதிரிலாம் அவர் வீடியோ போட்டோன்னா அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், என்ன கமெண்ட் கொடுக்கலாம், ஷேர் பண்ணலாம், லைக் பண்ணலாம். சரி, குறைய என்ன சொல்லலான்னு பார்ப்போமே வாங்க. 2ஆம் நம்பர் வச்சுக்கிங்க, மேலே தெரிவிங்க. அது 12ஆம் நம்பர். அந்த பக்கம் 2 நம்பர், இந்த பக்கம் 2 நம்பர். இதே நேரம் போனால் அட்ஜஸ்ட் தான் பண்ணும். 0.5 தான் அட்ஜஸ்ட் பண்ணும். ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? சரி. என்ஜின் சத்தம் ஊன்னு கேட்கக்கூடாது. கால் பிரேக்கில் தான், ஆக்சிடென்ட் கிடையாது. பண்ணலாமா? சரி, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கேன் பிரேக் எடுங்க. ஃபஸ்ட் கியர் போடுங்க. தள்ளக்கூடாது. இடத்துல கிளச்சை மிதிச்சு பார்க்கணும். உங்கள் பக்கம் ஃபுல்லாக இழுத்து, உங்கள் பக்கம் தேடிக்கிறது, உங்கள் பக்கம் ஃபுல்லாக இழுத்து பின்னாடி. இப்போ கையை எங்கே வச்சுக்க? 1ஆம் நம்பர் ஃபுல்லாக பின்னாடி திரும்பி பாருங்கள். சைட்லையும் பாருங்கள். 60% ஸ்டீரிங் இல்லையா? ஸ்டீரிங் கவனம் அதிகமாக இருக்கணும். லெஃப்ட் கோடை ஒட்டியே போகணும், விலையை போகக்கூடாது. என்ஜின் சத்தம் கேட்கக்கூடாது. சத்தம் கேட்கா? அப்புறம் லேசாக கிளச்சா மிதிச்சுங்க. சத்தம் கேட்கக்கூடாது. லெஃப்ட் வாங்க, ரைட்டில் போவீங்க. லெஃப்ட் கோடை விட்டு விளக்குதா? இங்கே பாருங்க. முன்னாடி போகக்கூடாது, தலையை விட்டக்கூடாது. லெஃப்ட் இல்லைன்னு பின்னாடி தான். ஐசைட்டி முக்கியம் இல்லையா? எத்தனை நம்பர் வரைக்கும் போகலாம்? 2ஆம் நம்பர். திருப்பம் ரோட விட்டு வெளியே போகுதுல்ல, அவ்வளோதான். 3ஆம் நம்பர், அவ்வளோதான். 3ஆம் நம்பரை வைங்க. மெதுவாக போங்க, ஓட விடுங்க. ரைட்டு வருதா இல்லையா? போடும். அப்படியே கோட்டுக்குள்ளே ஏறட்டும். போங்க, ரைட்லேயே வச்சுருங்க. இப்போ மெதுவாக லெஃப்ட் சத்தம் கூட லெஃப்ட் வாங்க, ரைட்டில் போவீங்க. லெஃப்ட் கோடை விட்டு விளக்குதா? இங்கே பாருங்க. முன்னாடி போகக்கூடாது, தலையை விட்டக்கூடாது. லெஃப்ட் இல்லைன்னு பின்னாடி தான். ஐசைட்டி முக்கியம் இல்லையா? ஆனால் தலையை விட்டுக்கூடாது. லெஃப்ட் பாருங்கள். லெஃப்ட் வருவாங்க. லெஃப்ட்டுக்கு தான், ரைட்டு தான். அதிகம் வச்சுக்கூடாது. 0.5 சைக்கிள் வருது, நிப்பாட்டுங்க. கிளச்சு பிரேக்கு சைக்கிள் வருதா? சைக்கிள் போய்கிட்டோம். ரைட்டில் போகக்கூடாது, இதை ஒட்டியே தான் போகணும். சரியா? போட்டோம். ரைட்டு லெஃப்ட் வருவாங்க. அதிகமாக சொல்லுவேன். 0.5 தான். பின்னாடி நிறைய வண்டி வந்துட்டு இருக்கு. லெஃப்ட்டு அங்கே பாரு, தலை விட்டாங்கல்ல. இல்லை பாரு, மறுபடியும் ரைட்டு தான் பாரு. லெஃப்ட்டு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லையே. லெஃப்ட்டு ஆசை குடிக்கீங்களா? இல்லை, கிளச்சு பிரேக் தான் போகுது இல்லையா? நிப்பாட்டினா கிளச்சை மட்டும் சப்பிடுவீங்க, பிரேக் மிதிக்கல. கிளச்சை மட்டும் மிச்சம் வண்டி நிற்கலையா? அப்போ பார்க்கிங்னா தான் தேவைப்பட்டால் தான் பிரேக் யூஸ் பண்ணுவோம், இல்லை கிளச்சிலே யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இல்லை சந்தேகம் இருக்கா? என்ஜின் சத்தம் கேட்கக்கூடாது. சத்தம் கேட்கா? அப்போ லேசாக கிளச்சை மிதிச்சுங்க. சத்தம் கேட்கக்கூடாது. லெஃப்ட் வாங்க, ரைட்டில் போவீங்க. லெஃப்ட் கோடை விட்டு விளக்குதா? இங்கே பாருங்க. முன்னாடி போகக்கூடாது, தலையை விட்டக்கூடாது. லெஃப்ட் இல்லைன்னு பின்னாடி தான். ஐசைட்டி முக்கியம் இல்லையா? ஆனால் தலையை விட்டுக்கூடாது. லெஃப்ட் பாருங்கள். லெஃப்ட் வருவாங்க. லெஃப்ட்டுக்கு தான், ரைட்டு தான். அதிகம் வச்சுக்கூடாது. 0.5 சைக்கிள் வருது, நிப்பாட்டுங்க. கிளச்சு பிரேக்கு அப்புறம் தான் லெஃப்ட் திரும்பும். 1ஆம் நம்பருக்கு அப்புறம் தான் ரைட்டு திரும்பும். எங்கே திருப்பினா 1ஆம் நம்பருக்கு வந்துடும். புரியுதா? நாட்டுங்க. லெஃப்ட்டு 0.5. லெஃப்ட்டு 0.5 ஓட விடாத. கிளச்சை மிதிச்சுக்கோ. ஒழுங்கா வருதா? லெஃப்ட் வரலையே, அதுக்குள்ளே ரைட்டு திருப்பிட்டு பாரு. லெஃப்ட் வர்ற வரைக்கும் வையுமா, வரதுக்குள்ளே திருப்பி. லெஃப்ட் வண்டி வரவே இல்லை. லெஃப்ட் காண பாரு. இங்கே பாரு,
தலையை விட்டாங்க வருதா? வருது. இன்னும் கிட்ட வரட்டும். வரும்போது 1ஆம் நம்பர் பேர் 1ஆம் நம்பர் போய்ட்டு அப்புறம் ரைட் லேஸ் அட்ஜஸ்ட் பண்ணி உடனே நேரடி மறுபடியும் 1ஆம் நம்பர் வந்துரு. அப்படி தான் ரைட்டில் போகக்கூடாது. இவ்வளோதான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதிகமாக அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. கிளச்சு, பிரேக்கு, நியூட்ரல். சரி, மூவிங் பாயிண்ட்டு, கிளச்சு எல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ண. நீ எதில் அதிகமாக தகராறு பண்ண சொல்ல போவோம்? ஸ்டீரிங்கில் தான். செல்ஃப் கண்ட்ரோல் தான் தன்னகள் எல்லாம் சரியாயிடும். புரியுதா? ரைட். வாழ்த்துக்கள். எடுத்துலாங்களா? பின்னாடி வரக்கூடிய வண்டிகள், நீ இப்போ ரிவர்ஸில் போகிற இல்லையா, உனக்கு பின்னாடி வரக்கூடிய வண்டிகள் உனக்கு எந்த பக்கம் போகணும்? ரைட் சைடில் போகணும். போகிற வண்டி கார்லாம் ரைட் சைடில் போகுதா? அப்போ நீ லெஃப்ட்டு கரெக்டாக போயிட்டு இருக்கியா? அப்போ தெளிவாக இருக்கு. அப்படி தானே? சரி. இது இப்போ ஸ்டீரிங்கில் தப்பாக பண்ணிய அதுக்கு அங்கே திட்டினாங்களா? ஏதாவது வருத்தமா? இல்லை சார், அதான் திட்டுவாங்கிறத பார்த்து நிறைய பேர் இது பண்ணிக்கிடுவாங்க, திருத்திடுவாங்க. அந்த தப்பு பண்ண மாட்டாங்க. அதனால் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். சந்தோஷம் தான். இப்போ தப்பை திருத்திட்டீங்களா? சரி ஆயிட்டலாம். ரைட். கார்த்தி, உனக்கு எதில் அதிகமாக கம்ப்ளைண்ட் வருது? ஸ்டீரிங்கில். இப்போ ஸ்டீரிங் ஸ்டடி பண்ணிட்டீங்களா? இப்போ மறுபடியும் நீங்கள் ஸ்டடி பண்ணிட்டேங்கிறத வச்சு நான் போடுதான் சத்தம் போட்டதெல்லாம் இதுதான் மருந்து தான். லெஃப்ட் ஓரமாக தான் போகணும். நீங்கள் பின்னாடி திரும்பினாலும் சரி, இல்லை நிப்பாட்டினாலும் சரி, உடனே ரைட்டில் இழுக்கிங்க. அப்படி இழுக்கக்கூடாது. சரியா? ஞாபகம் வச்சு பண்ணுங்கள். போட்டோம். ரிவர்ஸ் கியர். லெஃப்ட்டு ஓரமாக லெஃப்ட்டில் பாருங்கள், லெஃப்ட் மிரரையும் பாருங்கள். மாற்றி பாருங்கள். லெஃப்ட் கண்ணாடி பாருங்கள். அப்படி பார்க்கும்போது நீ தேவையில்லாமல் சுற்றக்கூடாது. ஸ்டீரிங்க தேவைப்படாத சுற்றணும், ஓடக்கூடாது. பிரச்சனை வச்சுங்க, மெதுவாக போங்க. அப்போ தான் நிறைய யோசனை முடியும். சரியா? ஸ்டீரிங்கை ப்ளே பண்ணக்கூடாதுன்னா தேவையில்லாமல் ப்ளே பண்ணக்கூடாது. போட்டோம். அவ்வளோ தூரம் சத்தம் பண்ணலாம் உங்களுக்கு வராதுன்னா இப்போ வந்துட்டா தெளிவாயிட்டா இல்லையா? ஓடக்கூடாது. அதிகம் பண்ண 0.5 தான்ண்ணா. லெஃப்ட்டு ஸ்டடி பண்ணி, லெஃப்ட்டு ஸ்டடி பண்ணிக்கணும். தெளிவாயிட்டா? லெஃப்ட்டு கிளச்சு, பிரேக்கு, நியூட்ரல், ஹேண்ட் பிரேக் ஆஃப் பண்ணுங்க. ரைட். இப்போ நல்லா தெளிவாயிட்டீங்களா? இனிமேல் எதில் அதிகமாக பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸ்டீரிங்கில் கண்ட்ரோல் பண்ணிடுவியா? சரி. சார் சத்தம் பண்ண ஒன்றும் வருத்தம் இல்லையா? சத்தம் பண்ண போது வந்திருக்கு. அப்படி தானே? இனிமேல் தெளிவாயிரும். இனிமேல் விட மாட்டேன். ரைட். வாழ்த்துக்கள். நீ வண்டி கொடுத்தா ஓட்டிடலாம். எந்த வண்டி கொடுத்தா ஓட்டிடலாம். எல்லா வண்டியும் கண்ட்ரோல் ஒன்று தான். என்ஜின் மட்டும் மாறும். என்ஜினோட பவர் மட்டும் மாறும். என்ஜின் பவரை வண்டி கொண்டு வர கண்ட்ரோல் இது. என்ஜின் பவரை வண்டி கொண்டு வர கண்ட்ரோல் அதை மட்டும் கூடுதல் கவனிச்சா போதும். சரியா? எந்த வண்டினாலும் ஓட்டிடலாம். அதான் அதை ஹீரோன்னு சொல்லியிருக்கோம். ஓகே. ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள். உண்மையிலே சூப்பர் தாங்க. 8 நாள் கிளாஸை முடித்து 9 நாள் உட்கார வச்சு இவரை கேள்வி கேட்காருன்னா அந்த பையங்களை நல்லா தான் ரெடி பண்ணியிருக்காரு. அப்படி தானேங்க? இந்த மாதிரி நல்லவங்களுக்கு ஆதரவு கொடுப்போம். நன்றி, வணக்கம்.